சொன்னதை செய்வாரா? இப்போ 21 படிங்க. சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். இது கான்டெக்ஸ்ட் என்னன்னா அதாவது முத என்ன சொல்றாரு? உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. சாராள் உடனே என்ன பண்ணுது? அவசரப்பட்டு சரி ஆகார் இங்க இருக்காப்ல, ஆகாரோட நீ ஒரு குழந்தை பெத்துக்கோ. ஆபிரகாமும் போய் என்ன பண்ணிட்டாப்ல, ஆகாரோட ஆபிரகாம் என்னன்னு நம்பி வாழ்றாரு. இது நீங்க அந்த 5 அதிகாரம் 6 அதிகாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இஸ்மாவேல் மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஆபிரகாம் இஸ்மாவேல் தான் என்ன நினைக்கிறாரு? பிள்ளை நினைக்கிறாரு. கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளை, இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பான் அப்படிங்கிறாரு. இத சொன்னதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு? அவனையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உன் வித்தா இருக்கிறபடினாலே. ஆனா கர்த்தருடைய சித்தம் இஸ்மாவேல் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சித்தம் இஸ்மாவேல் யாரு கிடையாது. அதனால இஸ்மாவேலை அவர் ஆபிரகாமுடைய வம்சமா நினைக்கவே இல்லை. சொல்லும் போது கூட அந்த பையன் அப்படிங்கிற உன் மகன் சொல்லல, அந்த பையன் பிழைத்திருப்பான். சரியா? இப்போ 21:13 சாராள் சொல்லபடி செய்யுங்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆகார ஒரு 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 தண்ணி கேன், அதாவது தண்ணி ஊத்துற அந்த ஒரு தோல் பையில தண்ணியை போட்டு கொடுத்து ஆகார அனுப்பி விட்டுறாரு. ஆகாரும் இஸ்மவேலும் என்ன பண்றாங்க? கிளம்பி போயிடறாங்க. இந்த வாரம் பரீட்சைக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல மனப்பாடமா இருந்திருக்கும் இல்லையா? 14 படிங்க. அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆகார் வனாந்தரத்துல அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் படிச்சீங்கன்னா தண்ணி காலி ஆயிரும். தண்ணி காலியான உடனே பிள்ளைய தூரமா போட்டுட்டு பிள்ளை சாவறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆகார் தூரமா இருந்து அழுதுகிட்டு இருப்பாப்ல. சரியா? ஆகார் இஸ்மவேல் தேவனுடைய சித்தத்தின்படி வரல. ஆபிரகாமினுடைய குறைவான புரிதலின்படி